அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, ஜென்ராலிட்டிஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? சிட்டிங், உட்காருதல். என்ன சார் உட்காருதல் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? உட்காருதல்னா என்ன சார்? உட்காருதல்னா உட்காருதான் சார், இப்படிதானே சொல்லுவோம். இல்லை, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்குங்கய்யா. நாம் தெரியாமலே அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உட்காருதல், சிட்டிங் அப்படின்னா நம் உடலினுடைய கீழ்ப்பகுதி ஒரு இருக்கையிலோ அல்லது பிற வகை ஆதரவிலோ அமர்ந்து ஓய்வெடுக்கும் நிலைக்கு பெயர் உட்காருதல், சிட்டிங். இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருவருடைய உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனை அதிகரித்தால், சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தா முடியாது, எழுந்திருச்சு அப்படி சார் இன்னும் கொஞ்சம் வலி குறையுது சார், உட்கார முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி நோய்த்தன்மை அதிகரித்தால் அல்லது அந்த நோய் தன்மையானது அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது குறைந்தால், இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் வெவ்வேறு வகையான மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனை வகை செய்து ரெப்பரட்டரியில டாக்டர் கென்ட் அவர்கள் நமக்கு ஜென்ராலிட்டிஸ் டாபிக்ல கொடுத்திருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் உட்காரும் போது அந்த பிரச்சனை இருக்கும், அப்புறம் அப்படியே படிப்படியா வலி குறைஞ்சிரும். இதுக்கும் ஹோமியோபதியில டாக்டர் கென்ட் அவர்கள் இந்த மருந்து அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான சிம்டம் ஒன்று இருக்கு இந்த சிட்டிங் நேச்சர்ல. என்ன தெரியுங்களா? சிலர் எல்லாம் சாதாரணமா ரெஸ்ட்ல உட்காந்துருந்தாலோ அல்லது எழுந்திரிச்சாலோ பிரச்சனை வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெட்டில் உட்காருவாங்க, முழங்கால மடக்கி அப்படி நெஞ்சுக்கிட்டு வச்சுக்குவாங்க. இந்த கழுத்து, கை எல்லாத்தையும், தலையெல்லாம் கொண்டாந்து முழங்கால வச்சுக்குவாங்க. அப்படி வச்சு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை குறையும். இது அன்காமன் பெக்கூலியர் சிம்டம் அப்படின்னு, வினோதமான நோய் அறிகுறி அப்படின்னு. இப்படி ஒருத்தருக்கு இருக்கிற நோய் இந்த மாதிரியாக அமருகின்ற பொழுது குறைகிறது என்று சொன்னால், கண்ணை மூடிட்டு ஆர்சனிக் அமால்வம் மருந்து கொடுத்துடலாம். எந்த நோயா இருந்தாலும், அது கேன்சர் நோயா இருந்தா கூட குணமாய் போயிடும். இதுதான் ஹோமியோபதியினுடைய மிகச்சிறப்பு. ஆகவே நண்பர்களே, இது போல அற்புதமான நம் உடல் ஆய்வுகளை பற்றி தெரிந்து கொண்டு மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை நாம் சர்வம் யூடியூப் சேனல் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் உங்களுக்கு உடனடியாக சேர சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.